சென்றிருந்தேன். திருவாரூரில் நான் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். மரியாதைக்குரிய பியூஷ் கோயலுக்கு எனது வணக்கம். ஏனென்றால் நான் மேனிபெஸ்டோ கமிட்டியை அமைத்து அங்கே உண்டு கருத்துக்களை கேட்க சென்றிருந்தேன். நான் உள்ளே வந்தவுடன் எல்லாரும் சொன்னாங்க, அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. ஏன்னா நான் கவர்னரா இருந்தனால சொன்னாங்க. நான் மேடை ஏறி சொன்னேன், தமிழகத்தில் ஒரே ஒரு அம்மா தான், அது மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். என்னை அம்மா என்றெல்லாம் சொல்லாதீர்கள், வயதிற்காக நான் சொல்லவில்லை. அக்கா என்று அழையுங்கள். தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக எல்லாம் செய்த அம்மா என்றால் அவர் ஒருவர் தான், இந்த நாடு இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என்று சொன்னேன். அதே போல்தான் தம்பி அசோக் சொன்னதை போல எனக்கு இன்னொரு ஆசீர்வாதமும் உண்டு. என் திருமணத்தை தாலி எடுத்து நடத்தி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து எப்படி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தீர்கள் என்றால், மாபெரும் தலைவரான மோடி அவர்களை பார்த்து அந்த தலைவன் எப்படி இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரோ அதே போல தமிழகத்திலும் ஆளுநராக இருந்து ஏன் இங்கே வந்தீர்கள் என்று என்னை கேட்கிறார்கள். உங்களோடு அமர்வதற்கு, உங்களோடு சாப்பிடுவதற்கு, உங்களோடு பழகுவதற்கு, உங்களை எல்லாம் மேம்படுத்தி மேன்மக்களாக மாற்றுவதற்கு, உங்கள் அக்காவாக உங்களோடு அமர்ந்து உங்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன், ராஜபவனத்தில் அமர்வதற்கு அல்ல. எல்லோரும் சொல்கிறார், அதை விட என்ன பெரிய பதவி ஆயுது? ஆம், பெரிய பதவிதான். எனக்கு அந்த சிம்மாசனத்தை விட மக்கள் மனதில் அமர்ந்திருக்கும் சிம்மாசனம் தான் மேல் என்பதையும், இங்கே இந்த மயிலை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு நான் வரவில்லை, உங்கள் குடும்ப உறுப்பினராக வருவதற்காக நான் வந்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அரசியல் காற்றை சுவாசித்து வளர்ந்தவள். எனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. இங்க மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை என்றால், இந்த தமிழ்நாட்டை கசைக்கு பிடிந்து கொண்டிருக்கும் என்பது மட்டுமல்ல, விளாத்தி குளத்திற்கு செல்கிறேன் மக்களே. தூக்கம் வர மறுக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத் என்று சாமானிய மக்கள், பெண்கள் வெளியில் இருந்து இயற்கை உபாதைகளை கழிக்க கூடாது என்று கட்டப்பட்ட ஸ்வச் பாரத்தினால் கட்டப்பட்ட டாய்லெட் பூட்டி கிடக்கிறது. +2 படித்த பெண் குழந்தை, அவள் படித்த பக்கங்கள் மூடப்படாமல் திறந்திருக்கிறது. அங்கே போய் இயற்கை உபாதையை கழிக்க போகிறாள், பிணமாக திரும்பி வருகிறாள். இதற்கு ஒன்றாவிற்காவது திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக திமுக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். போதையின் பாதையில் நடை போடாதீர்கள் என்று சொல்கிறீர்கள் முதல்வர்களே, போதைக்கு பாதையை போட்டு கொடுப்பதே நீங்கள் தானே ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தானே. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.